பாட்டுக்கு 5 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இருந்தாதான் ரெண்டு பேரா விட முடியும். இங்க இருந்து யார கூப்பிடலாம்? தீப்தியே வந்துட்டா, அவளை கூப்பிட்டு கேப்போம். ஏன்டி இவ்வளவு சோகமா வர? அதுவாடி. சரி நீ அப்புறமா சொல்லு, எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லு. இப்ப என்ன பிரச்சனைனா பாட்டுக்கு 5 பேர் தான் இருக்காங்க. ரெண்டா விடும்போது ஒரு ஆளு கம்மியாகும்ல. என்ன நான் சொல்றது? ஏதாச்சும் பேசுடி. என்ன அந்த பக்கம் திரும்பிட்டா? அவரவர் பிரச்சனை அவரவருக்கு. இதுல நான் எனக்கு சொல்ல. சரி உன் பிரச்சனை என்னன்னு முத சொல்லு. அது என்ன தெரியுமாடி? ஆனா இதை எப்ப முடிக்கிறது? இப்ப நான் சொல்லணும் சொல்றேன், சொல்ல வேண்டாம் சொல்றியா? சரி வா சொல்லு கேக்கேன். அது என்னடி ரிங்க் இருக்கல்ல? ஆமா இருக்கா. ஏன் கூப்பிடணுமா? அது இல்லடி, அவன் இன்னைக்கு என்ன பண்ணானா சார் கிட்ட போய் சார் நான் ஒண்ணு தப்பு பண்ணல, பிங்கியும் தீப்தி தான் லேட் ஆக்குனாங்க, அதனால தான் எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு சார் என்ன சொன்னாரு? அது எனக்கு தெரியாது. அப்புறம் அவ சொன்னா சார் மத்தவங்க தப்பு பண்ணதுக்கு நான் எதுக்கு சார் இப்படி பனிஷ்மென்ட் பண்ணனும், நான் எதுக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும், அவங்க மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும்னு சொன்னா. சரி அதுக்கு சார் என்ன சொன்னாரு? என்னடி நீ சார் என்ன சொன்னாருன்னு கேக்க? அவன் என்ன சொல்லிருக்கான்னு பாரு. நல்லா நம்ம கூட இருந்துட்டு கடைசில பிரச்சனை வந்தனா நம்மள கலத்தி விடுறா. கலத்தி விட்டது மட்டும் இல்லாம சார் கிட்ட போய் நல்லவ மாதிரி நடிக்கிறா. அவன் நடிச்சிட்டு போறடி. சார் என்ன சொன்னாரு? மறந்துட்டு போதுமா? அப்போ நீ அவ சொன்னது மட்டுமே கேட்டுட்டு வந்திருக்க, சார் என்ன சொன்னான்னு கேட்கல. ஆமா, அவ என்னலாமோ சொன்னதே மூளைய தக்கி வைக்கிறதுல அவர் என்ன சொன்னாருங்கறத நான் கேட்க மறந்துட்டேன். சார் என்ன சொன்னாருங்கிறது கேட்கறதுனடி முக்கியம். ஏன்னா இவ என்னனாலும் போய் சொல்லலாம், சார் எப்பவுமே கரெக்டா தான் இருப்பாரு. நம்மளுக்கு அவர் சொல்ற பதில் தான் முக்கியம். இவ எப்படிடி அப்படி போய் சொல்லலாம்? தப்புதான். சார் ஒருவேளை நீ உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர வேண்டாம், அவங்க 2 பேர் மேலதான் தப்புன்னு சொன்னா நம்ம போய் பேசுவோம். பேசுவோம். அதேதான் நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆயிட்டா, இப்போ என் பிரச்சனை சால்வ் பண்ணு. கிளாஸ்ல இருந்துட்டு ஒரு மார்க்கடி, வாடி வெளியில போய் பேசுவோம். சரி வா போலாம். தீப்தி சொல்லு. எனக்கு பாட்டுக்கு ஒரு ஆளு வேணும்டி. எத்தனை ஆளு? ஒரு ஆள் போதுமா? ஆமா ஒரு ஆள் தானே, அது பாத்துக்கலாம். உனக்கு வேற எதுக்கு ஆளு பிடிச்சு தரணும் சொல்லு. வேற மேஜிக் ஷோன்னு ஒன்னு இருக்குடி. மேஜிக் ஷோவா? ஆமாடி. ஏடி அதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல நடக்குது? ஆமா, அது ஸ்பெஷல் டேலண்ட்ல இருக்கு. அப்படி எந்த டேலண்ட் உள்ளவனே நம்ம ஸ்கூல்ல பார்த்தது இல்லையே. சும்மா ஒரு 2 நிமிஷம் பண்ற மாதிரி அழைப்பிடி. தீப்தி என்ன சொல்லு. ஏடி ஒரு ஆடு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு போல. உன்ன டான்ஸ் பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் போலாம். உனக்கு இந்த மேஜிக் தெரியுமா? எந்த மேஜிக்? அதான் அந்த கலர் பேப்பர் எல்லாம் வாயில இருந்து எடுப்பாவல்ல, அந்த மாதிரி மேஜிக் எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்ப சொந்தமா இது மேஜிக் வச்சிருக்கியா? அப்படியே எதுவும் கிடையாது. ஏன்டா எதுவுமே தெரியாம இருக்கா? உன்ன பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாவ, வரியா இல்லையா? சும்மா பிராக்டிஸ்னு. அப்படி பிராக்டிஸ் பண்ணி எங்க போய் ஆட போறாங்களோ? சும்மா 4-5 துணியை கட்டி இந்த ஸ்கூல்ல நடத்துறதுக்கு இவளுக்கு இத்தனை பிராக்டிஸ். சரி நான் அப்ப சொல்லிடுறேன். அவ வர மாட்டிக்கானு. ஆமா மேஜிக் ஷோல உன்னால கலந்துக்க முடியாதுல, அதனால நான் இதுல வர மாட்டேன். போ போய் சொல்லிக்க, எனக்கு என்ன. எடி பிராக்டிஸ்க்கு போடி. உன்னை அப்பவே வச்சு கூட்டிட்டு இருக்க, நீ போகாம இருக்கா. கடைசில நீ மட்டும் தனியா ஆடுவ. சும்மா இடுபாட்டுறதுக்கு எனக்கு ஒரு நாள் போதும். எடி உனக்கு மேஜிக் ஷோக்கு ஒரு கரெக்டான கண்டுபிடிச்சிட்டேன். யாருடி? தம்பி இங்க வா. சொல்லுங்கக்கோ. தம்பி தான் இதுக்கு கரெக்டான ஆளா இருப்பான். இவனையா சொன்ன? என்ன இவனையான்னு சும்மா சாதாரணமா சொல்லிட்டா? தம்பி பாக்குறதுக்கு வேணா அப்படி இருப்பான். நல்ல Dress எல்லாம் பண்ணிட்டு மேஜிக் ஷோ பண்ணான் வை, ஊரே அங்கதான் கூடி இருக்கும். எப்படி தம்பி உன் நேம் போட்டுருமா? எதுலக்கோ? மேஜிக் ஷோ. ஐயோ வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயே என்ன தம்பி பயத்துல எட்டடி பாஞ்சிட்டான். தம்பி இங்க பாரு, ஒண்ணும் கிடையாது. நீ பண்றதா மேஜிக், அதனால நீ என்னனாலும் பண்ணிக்க. யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம், உன் பாட்டுக்கு பண்ணு. பின்னாடி இருந்து அக்கா உனக்கு சொல்லுதாய், சரியா? ஏடி பிங்கி இவன் பேர் எழுது. ஏடி அவனை பார்க்க அப்படி பண்ற மாதிரி இல்லடி. உனக்கு என்ன தெரியும்? அவன் வாயில இருந்து பேப்பர் எடுக்க மாட்டான், மூக்குல இருந்து எடுப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முத பேர் எழுது. பை தி வே தம்பி உன் பேர் என்ன? பிரவீன். ஐ எடி உன் தம்பி பேரு.